தேங்க்யூ மூலாசன மந்திரித்துமணி. மாலை வணக்கம். என்னென்றால் நாங்கள் இந்த பணத்தைக்கு சம்பந்தமில்லாத ஒரு விடயங்கள், ஆனால் எங்களுடைய அரசாங்கத்தினுடைய விளையாட்டு தொடர்பான ஒரு சில விடயங்களை நேரடியாக கதைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நான் முக்கியமாக சொல்ல வேண்டும். எங்களுடைய வடக்கு மாநிலத்திலே அண்மையிலே எங்களுடைய கவர்மெண்ட் ஏஜென்ட் அல்லது டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி மானா பிரதீபன் அவர்களுக்கு நிரந்தரமான நியமனம் ஒன்று வழங்கப்பட்டிருந்தது. எங்களுடைய இந்த அரசாங்கம் இதை சொல்லி எங்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டது என்று சொன்னால் ஊழல்கள், இளஞ்சங்கள், களவெடுப்பவர்களுக்கு எதிரானது என்று சொல்லிக்கொண்டு இந்த அரசாங்கம் நல்ல விடயம். ஆனால் இந்த முதலாவதாக என்னுடைய கடிதம் இருந்தாருங்கள். இந்த கடிதம் கவர்னர் அவர்களால் எழுதப்பட்டிருக்கிறது. யாரு கண்டால் செக்ரட்டரி மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு மன்னிக்கவும் மிஸ்டர் பிரதீபன் அவர்கள் ஊழல்களில் மோசடிகளில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதையும் அவரை உடனடியாகவே நிறுத்த வேண்டும் என்பதையும், அதை நிறுத்தாவிடில் கிளீன் ஸ்ரீலங்கா, அந்த கிளீனுக்கு ஸ்பெல்லிங் போடப்பட்டிருக்க CLEEN கிளீன் ஸ்ரீலங்கா நடக்காது ஜாழ்ப்பாணத்தில் என்று சொல்லி கௌரவ ஆளுநர் அவர்கள் பிரதீபன் அவர்களை வெளியேற்ற சொல்லி அடிக்கப்பட்ட கடிதம். நான் இதை டேபிள் பண்ணுகிறேன். ரெண்டாவது, இதே 2015ஆம் ஆண்டு அதே வேதநாயகம் அவர்கள் கௌரவ ஆளுநர் அவர்கள் வடக்கிலே GA இருக்கின்ற போது இதே பிரதீபன் அவர்கள் டிவிஷனல் செக்ரட்டரி அட் கோப்பாய், அந்த நாட்களிலே இவர் வளமைக்கு அதாவது ஈகோட்டுக்கு முரண்பாடானதாக காசு சேர்த்ததாக அவருக்கு உடனடியாக இடமாற்றம் செய்யுமாறு அளிக்கப்பட்ட இந்த கடிதம் 2015ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட ஒரு கல்வரை நாங்கள் வடக்கு மாகாணத்திலே அரசாங்க அதிபராக வைத்துக்கொண்டு நாங்கள் எவ்வாறு இப்படியான ஒரு நாடு, இப்படியான ஒரு அரசாங்கம், இப்படியான ஒரு நாட்டை கொண்டு போகிறோம் என்று பார்ப்போம். திருப்பி பார்க்குறேன். 2016ஆம் ஆண்டு சம்பந்தப்பட்ட மானா பிரதீபன் அவர்களை கோப்பாய் டிவிஷனல் செக்ரட்டரியில் இருந்து அவருக்குரிய சட்ட நடவடிக்கைகள், ஒழுக்காடு நடவடிக்கைகள் களவெடுத்ததற்காக அவருடைய பணத்தை திருப்பி பெற்றுக் கொள்ளுமாறு அடிக்கப்பட்ட கடிதம் கன்சல்ட் பண்ண, இதை டேபிள் பண்ணி கன்சல்ட் பண்ணுகிறேன், நீங்க பார்க்கலாம். அது பிறகு 2013ஆம் ஆண்டு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியில் அந்த நேரம் BADDW ஸ்ரீவர்த்தன் அவர்கள் அடிச்சிருக்கிறார். கோப்பாய் DS செக்ரட்டரியேட் பரவல் களவெடுத்ததுக்குரிய ஆதாரங்கள், முறையான ஊழல்கள் நடந்திருக்கிறது, இவரை இடமாட்ட சொல்லி மறுபடியும் இந்த கடிதம் 2014ஆம் ஆண்டும் அதே கடிதம் அடிக்கப்பட்டு இவர் முல்லைத்தீவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதன் பிறகு முல்லைத்தீவிலே களவெடுத்தது தொடர்பாக, முல்லைத்தீவிலே 2 காணிகள் சம்பந்தமாக கையூட்டி வாங்கி களவெடுத்ததுகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட நபரை ஒழுக்காடு நடவடிக்கை எடுத்து விலத்துமாறு கூறப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு இவர் மாந்தை மேற்கிலே டிஎஸ்ஆக வேலை செய்கின்ற காலப்பகுதிகளிலே மாந்தை மேற்கு இதுதான் அரசாங்கத்தினுடைய கிரீடா என்றால் எங்களுடைய விளையாட்டு. நான் இதை பகிரங்கப்படுத்துகிறேன். அதே நேரம் அதற்கு பிறகு திருப்பியும் மாந்தையிலிருந்து இவர் யாழ்ப்பாணம் வந்தால் யாழ்ப்பாணத்திலே பாரிய களவுகள் நடக்கும் என்று வேதநாயகம் அவர்கள் அடித்த கடிதம் இருக்கிறது. என்னென்றால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களே, என்னென்றால் நாங்கள் முக்கியமான விடயம் ஒன்றை பார்க்க வேணும். இந்த அரசாங்கம் இதை சொல்லி பாராளுமன்றத்திலே 150 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுக்கொண்டது என்றால் இந்த நாட்டிலே ஊழல், லஞ்சம் நடக்காது. உங்களுக்கு தெளிவாக தெரியும். வைத்தியர் கிருஷாந்தி தொடர்பாக பல விடயங்கள் கதைத்திருக்கிறேன். என்னிடம் அதற்குரிய ஆதாரங்களும் இருக்கிறது. அதையும் அனுப்பியிருக்கிறார்கள். இந்த சம்பந்தப்பட்ட வைத்தியர் கிருஷாந்தியும் வைத்தியர் கேதீஸ்வரன் இந்த இருவரும் வடக்கு மாகாணத்திலே பாரிய ஊழலில் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் பொதுமக்களிடமிருந்து நோயாளர்கள் என்ற பெயரிலே பணம் வேண்டப்பட்டிருப்பதாகவும் இந்த ஆதாரங்கள் ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதைவிட மறுபடியும் சொல்லுகிறேன், தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையிலே வைத்தியர் சுஜந்தன் இவருக்கு எதிராக மல்லாகம் நீதவான் மன்றத்திலே குற்றவியல் வழக்கு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. கோர்ட்டின் படி, அதாவது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோர்ட்டின் படி சம்பந்தப்பட்ட நபர் குற்றவியல் நடவடிக்கைகள் இருக்கும்போது எங்களுடைய அரசாங்க சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட வேண்டும். ஆனால் இந்த வரைக்கும் இடைநிறுத்த தவறி இருக்கிறார்கள். அதை தவிர வடக்கு மாநிலத்திலே தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையிலே இதுவரைக்கும் 30 மில்லியன் பெறுமதியான கட்டட ஒப்பந்தம் செக்ரட்டரிக்கு தெரியாமல் RDHS கேதீஸ்வரன் அவர்கள் செய்திருக்கார். அதுக்குரிய ஆதாரங்களை நான் டேபிள் பண்ணதுக்கு விரும்புகிறேன். ஏனென்றால் இப்படியான பெரிய ஊழல்வாதிகளை எல்லாம் வைத்துக்கொண்டு நாங்கள் வடக்கு மாநிலத்தை அபிவிருத்தி செய்கிறோம் என்று சொல்லும்போது மிகவும் கவலையாக இருக்கிறது. மம் තවබට කියන්න කැමැති දැන් ඔගොල්ලෝ දන්නවා දැන් උද්ඝෝෂණ කරනවා postal staff
ෆිංගර්ප්‍රින්ට් එකක් තියන්න කියලා. මට අහන්න කැමතියි අනිවාර්යෙන් ෆිංගර්ප්‍රින්ට් එක තියන්න ඕනේ. හැබැයි අපි ඒක පටන් ගමු පාර්ලිමේන්තුවෙන් ඉඳන්. පාර්ලිමේන්තුව බලන්න කීප දෙනෙක් ඉන්නවද කියලා. අපි පාර්ලිමේන්තුවේ පටන් ගමු ෆිංගර්ප්‍රින්ට් එකක් තියන්න. අපි 51 දා පඩි ගන්නවා මේකේ. අනිත් එක සම්පූර්ණ පඩිය 3 ලක්ෂ 3මාරක් එනවා. එතකොට අපි මෙතන පාර්ලිමේන්තුවේ දැන් සමහර මන්දිරලා දවස් 25යි 66කින් 25යි ඇවිල්ලා තියෙන්නේ. එතකොට පාර්ලිමේන්තුවටත් අපි හරියටම ඉන්නේ නැහැ. මිලියන් ගාන වේදන් කරලා අපි මේ පාර්ලිමේන්තුව කැදවනවා. හැබැයි අපි මෙහාට එන්නේ නැහැ. බලන්න අපි ඩොක්ටර්ස්ලා හැමදාම OT 6ක් ලියා ගන්නවා. ඔය නියෝග ඇමතිතුමාත් ඉන්නවා. එතුමාත් ලියලා ඇති මමත් ලිව්වා. හරිද? හැබැයි කවදාරි අපිට ෆිංගර්ප්‍රින්ට් එකක් ගෙන්නන්න පුළුවන්ද මේ රටේ? මට රටේ බෑ. එතකොට නීති කියන්නේ හැමෝටම සමාන වෙන්න ඕනේ. ජජ් කෙනෙකුට තියෙන නීති තමයි ලෝයර් කෙනෙකුට තියෙන්න ඕනේ. හොස්පිටල් ඩිරෙක්ටර් කෙනෙකුට තියෙන නීති තමයි එතන එන මයිනස් ස්ටාෆ් කෙනෙකුට තියෙන්න ඕනේ. එතකොට මන්නම් අභියෝග කරනවා ආණ්ඩුවට. කරුණා කරලා හැමෝටම නීතියක් එක විදියට ගේන්න. ඩොක්ටර්ස්ලා වුණොත්, නර්ස්ලා වුණොත්, ඇටෙන්ඩන්ට් වුණොත්, පොලිසිය වුණොත් ෆිංගර්ප්‍රින්ට් එකක් ගේන්න, බොඩි කැමරා එකක් ගේන්න අපි සුද්ධව වගේ රට හදා. කාලය අවසానයි. තප්පර 20ක් දෙන්න. මම වයින්ඩින් අප්. ඒ නිසා මම දැන් කවදාවත් ඕගොල්ලෝට කියන්නේ ඕගොල්ලෝ වරදක් කරා කියලා. හැබැයි මම මෙච්චර ඩොකියුමන්ට් සබ්මිට් කරලා තියෙනවා. ගවර්න්මන්ට් ඒජන්ට් ඕගොල්ලෝ පත් කරලා තියෙන කොච්චර පට්ටබල් හොරෙක් කියලා. ලියුමක් 10 15ක් මම ටේබල් කරනවා. එතකොට ඕගොල්ලෝ මෙතුමාව ගිහිල්ලා ගවර්න්මන්ට් ඒජන්ට් විදියට තුන් සැරේ මෙතුමාට දඩුවම් දීලා තියෙනවා. මෙයාව ට්‍රාන්ස්ෆර් කරන්න කියලා සල්ලි කොරකමක් මේ ආධාර මේ සාක්ෂි තියෙනවා. එතකොට හිතලා බලන්න ඕගොල්ලෝ හොරු ටිකක් ආරක්ෂා කරගෙන කොහොමද මේ රට හදන්නේ? පොඩ්ඩක් අතේ පපුව තියලා පොඩ්ඩක් හිතලා බලන්න. ඕගොල්ලෝ මොකද්ද කිව්වේ ඡන්දවලින්? අපි 10 ඒකයි. එදා තපර 10යි සර්. එදා ජනාධිපතිතුමා කිව්වා පණ තියනවා නම් කොද්ද පණ තියනවා නම් විපක්ෂයේ ඉන්න එක මන්ත්‍රී කෙනෙක්වත් නැගිටලා කියන්න වංජා දූෂණ අල්ලාස් ගැන කතා කරන්න පුළුවන් මන්ත්‍රී කෙනෙක් කියලා. අද මම ආපු දවසලා ඉඳන් අද වෙනකන් කතා කරලා තියෙන වංජා දූෂණ. හැබැයි ඕගොල්ලෝ උත්තර මේක කරන්නේ නැහැ. දකුණේ අර ජයවර්ධනපුර හොස්පිටල් එකේ ඩිරෙක්ටර් අරන් දැන් යාව හිරේ දාලා ඉවරයි. අර ක්‍රිෂාන්ති ડોක්ටර් සල්ලි හොරගම් කරලා තියෙනවා කියලා අපිට ඔක්කොම අවසන් කරමු ගරු මන්ත්‍රීතුමනි. ඉවර කරනවා. ඒ කවදාරි ඕගොල්ලෝ ඇක්ෂන් එකක් ගන්නවාද? ඒ පොලිස් ඇමතිට කිව්වා පාර්ලිමේන්තුවේ සබ්මිට් කරා, ඩොකියුමන්ට් සබ්මිට් කරා, බැංක් ඩීටේල් සබ්මිට් කරා, බැංක් account details සබ්මිට් කරා. හැබැයි ඕගොල්ලෝ උතුරට එක නීතියක්, දකුණට එක නීතියයි. ඒකයි අපි කියන්නේ. ඕගොල්ලෝ සම්පූර්ණ වැරදක් කරනවා. කාලය අවසానයි. බොහොම ස්තුතියි. ගරු අශෝක ගුණසේන